ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் பவாய நம ஓம். சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் பவாய நம ஓம். பவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவனுரை காவேரி தென்கரை திருத்தலங்கள் இந்த பாகத்திலே காலை விடியற்காலையிலே துவங்கி ஒரு செடன் போன்ற சிறு வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டால் சுலபமாக பல்வேறு சிவஸ்தலங்களை மிக அழகாக சென்று தரிசிக்கலாம். மனம் குவியும் திருத்தலங்கள் இவ்விடத்திலே அமர்ந்து தியானம் செய்யலாம், அல்லது அந்த தேவாராதிகளை பாடி மகிழலாம், சிவத்தொண்டு செய்து மகிழலாம், மகேஸ்வர பூஜை செய்து மகிழலாம். இவ்வளவு வாய்ப்பு இருக்கும் பொழுது தலந்தோறும் உரையும் இறைவனுக்கு உழவார தொண்டு செய்த அப்பர் பெருமானை நினைத்து உழவார தொண்டு பணியாற்றலாம். அவ்வாறு உழவார பணி செய்கின்ற சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்யலாம், அல்லது என்ற உதவியை செய்யலாம். இதனால் சிவன் அருள் நமக்கு யாண்டும் திரண்டு வரும், பெரும் நிதியாக வைத்தமா நிதியாக திருப்பொதியாக வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திரு ஆலம்பொழில். புராதனமான சிவாலயம் ஆலம்பொழில். ஞானாம்பிகை உடனாய ஆத்மநாதீஸ்வரர் ஆலமரமே ஸ்தலவட்சமாக கொண்டு குடமரட்டி ஆற்றின் கரையிலே அப்பர் காஷ்யபர் அஷ்டவசுக்கள் வழிபட்ட திருத்தலம் திரு ஆலம்பொழில் என்று இதன் பெயர். அப்பர் பெருமான் இவ்விடத்திலே ஒரு மடத்தை நிறுவி வெகு காலம் உழவார தொண்டு செய்த திருத்தலம் இது. திருக்கண்டியூர் திருக்காட்டிப்பள்ளி செல்லும் சாலையிலே மிக அருகிலே உள்ளது. பூதலூர் வழியாக திருச்சி பேருந்திலே வந்தும் வரலாம். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 13 காத தூரம் மேற்கு நோக்கி வந்தால் காவிரியின் கரையிலே இயற்கை சூழலிலே நம்மை நாம் மறக்கக்கூடிய உயர்ந்ததான ஆத்மநாதர் ஞானாம்பிகை உடனாய திருத்தலத்தை நாம் வந்து அடையலாம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் திரு ஆலயம். திருச்சிற்றம்பலம். இறைவன் புஷ்பவனநாதர் என்றும் பூந்துருத்திநாதர் பொய்யிலியர் ஆதிபுராணர் என்றும் சௌந்தரிய நாயகி உடனாய ஆலமரமே ஸ்தலபக்ஷமாக வன்னிமரம் வில்வமரம் இவற்றோடு கூடிய காஷ்யப தீர்த்தத்தின் கரையிலே சூரிய தீர்த்தத்தின் கரையிலே சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பூந்துருத்தி நம்பி காடநம்பி சேக்கிழார் இந்திரன் திருமாலி இலக்குமி சூரியன் காஷ்யபர் வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே திருப்பந்துருத்தி என்றே பெயர் உள்ளது. குடமுருட்டி ஆற்றின் கரையிலே இருப்பதினாலே துருத்தி என்று ஸ்தலத்திற்கு பெயர். அப்பர் உழவார தொண்டு செய்த திருத்தலம் என்று எண்ணி கால் மிதிக்கவும் அஞ்சினார் ஞானசம்பந்த பெருமான். ஊருக்கு வெளியே இருந்து இறைவனை பாட இறைவன் நந்தியை விலகச் செய்து காட்சி தந்ததாக திருத்தலம். திருப்பூங்கூரிலே எவ்வாறு நந்தனாருக்காக நந்தி விலகியதோ அவ்வாறு இங்கு இறைவன் நந்தியை விலக்கி ஞானசம்பந்தருக்கு தரிசனம் தந்த இடம். இவ்விடத்தில்தான் சப்தஸ்தானங்களிலே ஏதோ உண்டு காடம் நம்பியின் அவதாரத்தலம். ஞானசம்பந்தர் அப்பர் பல்லாக் ஞானசம்பந்தரின் பல்லக்கை அப்பர் பெருமான் தோளிலே சுமந்த இடம். இது சம்பந்தமேடு என்று அருகில் உள்ளது. திருவாலம்பொழில் செல்லும் பக்கத்தில் உள்ளது. அப்பர் அமைத்த திங்களும் ஞாயிறும் தோழியும் திருமடம் என்று திருமணம் அமைந்த திருத்தலம். இறைவன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் இது. ஞானாம்பிகை உடனாய ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலிருந்து மிக அருகிலே உள்ள திருப்பூந்துருத்தியிலே அமைந்துள்ள உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது கண்டியூர். பிரம்மேஸ்வர கண்டீஸ்வரர் விரட்டேஸ்வர் பிரமநாதர் ஆதிவில்வநாதர் மங்களநாயகி உடனாய வில்வமரமே ஸ்தலவக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற கபாலி தீர்த்தம், நந்தி தீர்த்தம், தக்ஷ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், குடமுருட்டி ஆற்று இவை உடைய திருத்தலம். சம்பந்தர் அப்பர் சுந்தரர் செக்கிழார் சூரியன் பிரமன் சாதாதப முனிவர் வந்து வழிபட்ட திருத்தலம். தன்னை காண்போமாக. திருச்சிற்றம்பலம். இருந்ததான பிரம்மேஸ்வர கண்டீஸ்வர் மங்களநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பிரம்மன் சிவனைப் போல் 5 தலைகளை உடையவனாய் இருந்தான். தான் படைக்கும் தொழிலே பெரியவன் என்ற ஒரு கர்வம், சிவனுக்கு சமமானவன் என்ற ஒரு கர்வமும் ஏற்பட, அதனால் அந்த சிரத்தை இறைவன் 5வது முகத்தை கிள்ளி சதுர்முகனாக அருளி செய்தான்.
சாதாதப முனிவர் பிரதோஷ காலத்தில் காலத்தை சென்று தரிசனம் செய்து வந்தார். அவர் வந்த நேரத்திற்கு காலத்தை செல்ல முடியாமல் போனபோது இறைவன் அந்த தரிசனத்தை இங்கேயே காட்டியதாக திருத்தலம் அஷ்டபைரட்டனத்தலங்களுள் இது ஒன்றாக விளங்குகின்றது. இறைவன் பிரம்மகபாலம் அது கையிலே ஒட்டிக்கொள்ள பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய திருத்தலமாகவும் இது கருதப்படுகின்றது. உயர்ந்ததான புஷ்பவனேஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகிலே உள்ள புராதனமான சிவாலயம். அனைவரும் வந்து தரிசித்து இறைவனுடைய பேர் மரக்கருணையை நாம் அனுபவிக்க வேண்டும். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இதோ அடுத்து நாம் காண இருப்பது ஓதவனேஸ்வரர், தொல்லையா செல்வர், சொற்றுரைநாதர், அன்னபூர்ணி, ஒப்பிலாம்பிகை உடனாய பன்னீர் மரத்தின் க்ஷேத்திரமாக கொண்டு க்ஷேத்திர விக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் வந்துவிட்டோம். காலை 11 மணி சூரிய தீர்த்தம் காவிரி கண்டு சம்பந்தர், அப்பர், சுந்தரர், பட்டினத்து பிள்ளையார், சேக்கிழார், இந்திரன், சூரியன், கௌதமர் வந்து வழிபட்ட திருத்தலத்தை காண்போம். அடியவர்களின் பசிப்பணி தீர்க்க இறைவன் உணவு வழங்குவான். எனவே சொற்றுத்துறை என்றும் பிறவிப்பிணி தீர இறைவன் அருள்வான். எனவே வீடு பேறு வழங்குவான் என்றும் பெயர் ஏற்பட்டது. அடியார்கள் பசிப்பிணியால் வருந்திய போது இறைவன் அக்ஷய பாத்திரம் வழங்கி அனைவரின் துக்கத்தையும் போக்கினான் என்று சரித்திரம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் வந்து பாடி பரவிய திருத்தலம். சுந்தர பெருமான் இவ்விடத்திலே வந்த பொழுது வீழக்காலனை கால் கொடு பாய்ந்த விலங்கான் கூழை ஏறு கந்தான் இடங்கொண்டதும் கோபலூர் தாழையூர் தகட்டூர் தக்களூர் தருமபுரம் வாழைக்காய் வளர்க்கும் மருகல் நாட்டு மருகலே என ஆரம்பித்து சொற்றுத்துறைநாதரை கொண்டாடிய திருத்தலம். உயர்ந்ததான அன்னபூர்ணேஸ்வரி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் தன்னை நாம் கண்டு தரிசித்து அடுத்துள்ள திருவேதிக்குடி என்கின்ற வேதபுரீஸ்வரர், வாழைமடுநாதர், மங்கையக்கரசி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்தை காண்போமாக. திருச்சிற்றம்பலம். ஈஸ்வரர் திருவேதிக்குடியிலே மங்கையரசி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வேத தீர்த்தம், வைத தீர்த்தம், சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், பிரமன் வழிபட்ட திருத்தலம். பிரமன் பூஜித்த தலமானபடியாலே வேதிக்குடி என்றும், வேதம் வழிபட்ட திருத்தலம் எனவே விழுதிக்குடி, வேதிக்குடி என்றும், சுவாமி வாழைமடுவில் உற்பத்தியானபடியாலே வாழைமடுநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். சம்பந்த பெருமான் இவ்விறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். நீருவடி ஆடர் ஒடாமை மனையன் புனி நிறை பூன் பர் இடபம் ஏறுவர் இனியாரும் இறைஞ்சுழல் இறைஞ்சுகழல் ஆதியர் இருந்த விடமாம் தாறு விரி பூகம் மலி வாழை விரி நாரவினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே விளையாட வருமாறும் வயல் வேதிக்குடியே. பிரம்மேஸ்வர கண்டீசத்திற்கு மிக அருகிலே உள்ள திருத்தலம். நடந்தே வந்து விடலாம். 4 காத தூரத்திலே அமைந்துள்ள உயர்ந்ததான திருத்தலம் ஆக இறைவனுடைய பரக்கருணையினாலே காலை 6 மணிக்கு திருவாட்போக்கியிலே துவங்கி 14 சிவக்ஷேத்திரங்களை 11:30 மணிக்குள்ளாக நாம் அனைத்தையும் தரிசனம் செய்து வைத்துவோம். இதுவும் இறைவனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்ப பலத்தினாலே அனைத்தும் நடந்தது என்பதுதான் சத்தியம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது தென்கொடி திட்டை. இத்திருத்தலம் வேதபுரீஸ்வரர் உரைகின்ற திருவேதிக்குடியிலிருந்து ஆலங்குடி வழியாக தோட்டக்காடு வந்து அங்கிருந்து டாக்டர் அல்லிக்குப்பசுவாமி ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையிலிருந்து கிழக்கு பக்கமாக திரும்பினால் மொத்தமே 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள திட்டை என்கின்ற தென்குடி திட்டை தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். இங்கு ராஜகுரு உரைகின்றார். வசிஷ்டேஸ்வரர், பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், தேரூர்நாதர், தேனுபுரீஸ்வரர், ஸ்வயம்பூதர் என்ற இறைவன் உலகநாயகி மங்களாம்பிகை, மங்களேஸ்வரி, சுகந்த குந்தளாம்பிகை உடனாய ஷண்பகமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு விளங்குகின்ற பசு தீர்த்தத்தின் கரையிலே, சூல தீர்த்தத்தின் கரையிலே, சக்கர தீர்த்தத்தின் கரையிலே உரைகின்றார், அருளாட்சி புரிகின்றார். சம்பந்தர், வசிட்டர், தேவர், பைரவர், முருகன், பிரமன், திருமால், காமதேனு, ஆதிசேஷன் வந்து வழிபட்ட திருத்தலம். காவிரியின் கிளைகளான வெண்ணாறு, வெட்டாறு இவற்றின் இடையிலே திட்டிலே அமைந்தபடியினாலே திட்டை என்று பெயர் பெற்றது. உலகம் பழைய காலத்திலே இப்பகுதி மட்டும் திட்டாக தோன்றியதினாலே இறைவன் சுயம்புவாக வெளிப்பட்டு அருள் புரிந்தான் என்று வரலாறு.
சுமாலி என்பவனின் தேர் அழுந்திய இடம், எனவே ரதபுரி தேரூர் என்றும் பெயர் பெற்றது. சம்பந்த பெருமான் இவ்விடத்திலே வந்து இறைவனை இறைஞ்சுகின்றார். முன்னை நான் மறையவை முன்று முறை முறை கூறையோடும் தன்னத்தாள் தொழுதெழ நின்றவன் தன்னிடம் மண்ணுமா காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வள வயல் தென்குடி தீட்டையே என்று பாடி பரவிய திருத்தலம், உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்புள்ளமங்கை ட்ரம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்புள்ளமங்கை என்கின்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். இது பசுபதி கோயில் வழியாக நலிச்சேரி, வெதக்குடி இவற்றை காண்டி தென்குடி திட்டை வந்தோம். தென்குடி திட்டையிலிருந்து மீண்டும் பசுபதி கோயில் வழியாக பிரம்மபுரீஸ்வரர் வருகின்ற திருப்புள்ளமங்கை வந்து அடைகின்றோம். பிரம்மபுரீஸ்வரர், ஆலந்துறைநாதர், பசுபதிநாதர், பசுபதீஸ்வரர், அல்லியங்கோதை, சௌந்தரியநாயகி உடனாய ஆலமரமே செலவட்சமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். எதிரிலே காவேரி திருக்குளம் உள்ளது. சம்பந்தர், சேக்கிழர், பிரமான் வந்து வழிபட்ட திருத்தலம். பண்டை நாளிலே புள்ளமங்கை என்பதே கோவில். குளமுருட்டி ஆற்றின் கரையிலே அமைந்துள்ளது. அமதித்தை கடந்த போது விஷத்தை இறைவன் ஏற்றான் என்ற ஸ்தலபுராண செய்தி. பிரம்மா பூஜித்து சாபம் பெற்றமையால் பிரம்மபுரீஸ்வரர் சப்த மாத்திரர்களிலே சாமுண்டி வழிபட்ட ஆலயம். நாகங்களோடு சாமுண்டி வந்து சிவ பூஜை செய்வதனாலே நாகதோஷம் விளங்கப்பட்ட திருத்தலம். நாகாபரண தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று ஜெகதம்பிகையும் தவம் செய்ய இறைவனும் அவ்வாறே தரிசனம் தந்தார் என்பது இந்த திருத்தலத்தின் பெருமை. திருச்சக்கரப்பள்ளியின் சப்தஸ்தானங்களுள் இதுவும் ஒன்றாகும். ஞானசம்பந்த பெருந்தகையார் இவ்விறைவனை பாடுகையிலே பாலும் துரு திரளாயின பரமன் பிரமன் தன் போலும் திரள் அவர் வாழ்த்தரு பொழில் சூழ் புலமங்கை காலன் திரளான சாடிய கடவுள் இடங்கருதில் ஆலந்துறை தொழுவார் தமை அடையாவினை தானே அடையாவினை தானே என்று பாடிப்படைய உயர்ந்ததான திருத்தலம் இதுவாகும். அடுத்து நாம் காண இருப்பது சக்கரப்பள்ளி ஐயம்பேட்டை என்பதான உயர்ந்த புராதனமான சிவாலயம். திருச்சிற்றம்பலம். சக்கரப்பள்ளி ஐயம்பேட்டை என்று வழக்கில் உள்ள திருத்தலம் திருப்புள்ளமங்கைக்கு மிக அருகிலேயே நடந்து செல்லும் தூரத்திலே அமைந்துள்ளது. அங்கிருந்து பாரதிதாசன் தெருவை நாம் அடைந்தால் சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இறைவன் சக்கரவாகேஸ்வரர், இறைவியின் பெயர் தேவநாயகி. வில்வவனமே ஸ்தலவிருட்சம். காவேரி தீர்த்தம் காகதீர்த்தம் உடையது. சம்பந்தர், சேக்கிழார், திருமால், ஜெயந்தன், தேவர்கள் சக்கரவாக பறவை. இவை பிரமனே சக்கரவாக பறவையாக உருமாறி வழிபட்டார். குபேரன், அனவித்யாசர்மா, அவிக்ஞை, அகவிக்ஞை ஆகியோர் வந்து வழிபட்ட திருத்தலம். சக்கரவாக பறவை வழிபட்டதினாலே சக்கரமங்கை சக்கரப்பள்ளி என்று வழக்கத்தில் உள்ளது. சக்கரவாக பறவையாக தவமிருந்து இறைவனை பூஜித்தார் பிரமன். எனவே சக்கரவாகீஸ்வரர் என்று இறைவனுக்கும் பெயர் பெற்றது. திருமாலுக்கு சக்கராயுதம் தந்த தலம். பிராமி பூஜித்தது. காசியிலிருந்து யாத்திரையாக வந்த நாதசர்மா அனவித்தை தம்பிதைக்கு வேதநாயகி என்று பெயர் கொண்ட இத்தலத்து அம்பிகை அவதரித்தாள். சிறுமியாக காட்சி தந்தாள். பங்குனி அது சங்கடஹர சதுர்த்தி என்று சூரிய பூஜை நடைபெறும் திருத்தலம். ஐயம்பேட்டை என்றே வழக்கில் உள்ள இத்திருத்தலம் மாங்கல்ய பலன் தருமாக திருத்தலமாக கருதப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கருகாவூர் மதுவனேஸ்வரருடைய திருக்கோவில். இதுதான திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் ஆகிய இறைவன், கர்ப்பபுரீஸ்வரர், மாதவி வனேஸ்வரர், கர்ப்பரக்ஷாம்பிகை உடனாய முல்லைச்செடியை ஸ்தலவட்சமாக கொண்டு விளங்குகின்ற திருத்தலம். பார்க்குளம், க்ஷீரகுண்டம், சத்தியகூபம் பிரம்மதீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், பிரமன், கௌதமர், சந்திரன் வழிபட்ட திருத்தலம். ஊர்த்வ மகரிஷியின் சாபத்தினாலே நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை அம்பாள் காத்து அருளினார். கர்ப்பச்சேதம் ஏற்படாமல் இருப்பதற்கு மாதவி வனம் இது முல்லைக்காடாக விளங்கியது. இதை தரிசிக்க வேண்டும். இத்தலத்தி இறைவி
அகந்தையால் படைப்பு தொழிலை இழந்த பிரமனுக்கு அருள் செய்த திருத்தலம், கோவத்தி தோஷம் நீங்கிய திருத்தலம், குருசாபம் நீங்கிய திருத்தலம், தக்ஷசாபம் நீங்கிய திருத்தலம், இறைவையே வந்து நிருத்துவ முனிவரின் பத்னி வேதிகைக்கு கர்ப்ப காலத்திலே அயற்சியால் ஏற்பட்ட சாபம் பலிக்காமல் காத்து கர்ப்பத்தை ரட்சித்தபடியாலே கர்ப்பரக்ஷாம்பிகை என்று பெயர். இங்கு ஸ்தல விநாயகனாக கற்ப விநாயகர் உள்ளார். மாதவீவனம், முல்லவீவனம், கர்ப்பபுரி என்று இத்தலத்தின் வேறு பெயர்கள். கர்ப்பச்சிதைவுற்று மகப்பேர் என்று தவிப்போருக்கு இக்ஷேத்திரம் வரப்பிரசாதமாக இருக்கின்றது. காவிரியின் தென்கரையில் பஞ்ச ஆரண்ய க்ஷேத்திரங்கள் திருக்கருகாவூர், அவளிவனல்லூர், பாதிரிவனம், அரதை, பெரும்பாழி, வன்னிவனம், எறும்பூளை, பூளைவனம், கொல்லம்போதூர், வில்வவனம். இந்த ஐந்தும் சிவராத்திரி தரிசிப்பது விசேஷம். ஸ்காந்தத்தில் இதை பற்றி உள்ளது. இவ்விடத்து இறைவியின் திருச்சன்னதியிலே அந்த பிரதானமான படியை பசு நெய்யை விட்டு மெழுகி சர்க்கரையை பொடி செய்து அதனால் கோலமிட்டு வழிபட கர்ப்பச்சேதமின்றி அடுத்து குழந்தை பிறக்கும் என்பது கருத்தில் உள்ள வழக்கு. இது உயர்ந்ததான வேதம் நிறைந்த மெலட்டூர் கிராமத்திற்கு மிக அருகே உள்ளது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பாலைத்துறர், பாலைவனேஸ்வரர், பாலைவனநாதர். திருச்சிற்றம்பலம். பாலத்துறை பாபநாச கஷேத்திரத்தில் அமைந்துள்ளது. இது முல்லைவனநாதர் திருக்கோவிலிலிருந்து பாபநாசம் செல்லும் பிரதான சாலையில், பாபநாசம் சாலியமங்கலம் சாலையிலே சென்றால் மிக அழகாக 8 கிலோமீட்டருக்குள்ளாக தஞ்சாவூர் ரோடை பற்றினால் நாம் இத்திருத்தலத்தை வந்து அடையலாம். இது பாலைவனேஸ்வரர் தவளவண்ணகையால் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். தவளாம்பாள் என்று வழக்கத்தில் உள்ளது. பனைமரமே ஸ்தலபக்ஷம். காவிரி வசிஷ்ட தீர்த்தம், இதர் தீர்த்தம், யமதீர்த்தம் உடையது. அப்பர் சேக்கிழார், திருமால், பிரமன், திசைபாலகர்கள், வசிஷ்ட, அர்ஜுனன் தேவர்கள் வழிபட்ட திருத்தலம். பாண்டவர்கள் வனவாசத்திலே வந்து தௌமியமுனியரின் ஆலோசனைப்படி இங்கு வந்து அர்ஜுனன் வில்வித்தியின் நுட்பங்களை உணர்ந்து கொண்டான் என்றும் பாதாள உலகம் சென்று உலூபியை மணந்து வந்தான் என்றும் சொல்லப்படுகின்றது. தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனை புறக்கணித்து ஆபிசார ஹோமங்கள் செய்ததை அந்த பாவத்திற்காக இறைவன் மீது தவமியற்றி பாவத்தை போக்கிக் கொண்டனர் என்றும் அப்பரும் செக்கிழாரும் பாடி பரவிய திருத்தலம். அப்பர் பெருமான் இவ்விடத்து இறைவனை கொண்டாடுகையிலே நிலமாமணி கண்டத்தர் நீழ்ஷடை கோலமாமதி கங்கையும் கோட்டினார் சூலமான் மழுவேந்தி சுடர்முடி பால் நெய்யாடுவார் பாலை துறையரே. பால் நெய்யாடுவார் பாலை துறையரே என்று பாடி பரவிய உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய உயர்ந்த திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கின்ற திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வர க்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்ஷேத்திரம் பாபநாசத்திலிருந்து தஞ்சாவூர் சாலையை பற்றினால் உத்தானி வழியாக நல்லூர் அகராரம் வந்து நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலை நாம் அடையலாம். கோவில் பாபநாசத்திலிருந்து மிக அருகிலே உள்ள திருத்தலம். நடந்தே சென்று விடலாம். 4 கிலோமீட்டருக்கும் குறைவாக உள்ள திருத்தலம். இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணேஸ்வரர், பெரியாண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்பிகை கல்யாண சுந்தரி, திரிபுர சுந்தரி, பர்வத சுந்தரி. பில்வமரமே ஸ்தலபக்ஷம் சப்தசாகர தீர்த்தத்தின் கரையில் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், பட்டினத்து பிள்ளை, நம்பையாண்டார், நம்பி, சேக்கிழார், அகத்தியர், பிருங்கி முனிவர், வாயு இவர்கள் வழிபட்ட திருத்தலம். கையிலே இருந்து வாயுவினால் ஏவப்பட்ட 2 சிகரங்களிலே ஒன்று இத்தலம், மற்றது ஆவூர் என்று கருதப்படுகின்றது. இறைவன் இங்கு சுந்தரகிரி தனியிலே அமர்ந்துள்ளதாக திருத்தலம். திருநாவுக்கரசர் ஈசன் திருவடி சூட்டிய திருத்தலம் இதுவாகும். இந்த உயர்ந்ததான பிருங்கி முனிவர் வண்டி வடிவம் கொண்டு தாங்கி வழிபட்ட திருத்தலம். அகத்தியருக்கு திருமணக்கோலம் காட்டிய திருத்தலம் மாடக்கோவில். இறைவன் இலிங்க திருமேனி நாள்தேரும் 5 காலங்களில் 5 முறை நிறம் மாறும் தன்மையுடையதாக காணப்படுகின்றது. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற சிவஸ்தலம். கோட்சங்க சோழ நாயனாரின் மாடக்கோவில்களிலே ஒன்று. இது
தஞ்சை ரயில் பாதையிலே சுந்தர பெருமாள் கோவிலுக்கு மிக அருகே உள்ள திருத்தலம். திருச்சிற்றம்பலம். 7:30 மணி ஆகிவிட்டதால் பெரிய சிவாலயங்கள்லாம் கிராமத்திலே அமைந்துள்ளது. வயல்களுக்கு நடுவே அமைந்துள்ளபடியால் சிவனாலயத்திலே சந்தியாகால பூஜையோடு சாயரட்சையோடு கதவை சாத்திவிட்டு வருவது என்று பழக்கம். பெரிய சிவாலயங்கள் இதற்கு விதிவிலக்கு. எனவே பஞ்சநதீஸ்வரரை கண்டுவிட்டு இரவு நெகிழமாகிவிட்டதனால் தண்டிவிட்டு மறுநாள் காலையிலே நமது யாத்திரையை துவங்குகின்றோம். இறைவன் மரக்கருணையினாலே 14 சிவக்ஷேத்திரங்களை நாம் முந்தைய தினம் காணும் பாக்கியத்தை பெற்றோம். இன்று விடியற்காலையிலே காலை 6 மணிக்கு மீண்டும் கல்யாண சுந்தரேஸ்வரியை தரிசித்து விட்டு நாம் கிளம்புகின்றோம். நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து கிண்ணிமூர் வந்து அங்கிருந்து ஆவூர் பசுபதி ஈஸ்வரனை காண குடமுருட்டி ஆற்றின் தெற்காலே சென்றால் ஆவூர் மிக அருகிலே உள்ளது. ஆவூர் பசுபதீஸ்வரம், அஸ்வத்தநாதர், ஆவூர் உடையார், பசுபதீஸ்வரர், மங்களாம்பிகை, பங்கஜவல்லி உடனாய அரசமரமே ஸ்தலமுக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் பிரம்மதீர்த்தம் காமதேனு தீர்த்தம் உடையது. இதுவும் கோச்சங்க சோழ நாயனாரின் மாடக்கோவிலிலே ஒன்றாகும். சம்பந்தர், சேக்கிழார், காமதேனு, பிரமன், சப்தரிஷிகள், தேவர்கள், இந்திரன், சூரியன், நவகிரகங்கள், வசிஷ்டர் ஆகியோர் வந்து வழிபட்ட திருத்தலம். வசிஷ்டரின் சாபத்தை பெற்றார் காமதேனு. பிரம்மனின் அறிவுரைப்படி இங்கு வந்து சாபம் நீங்க பெற்றாள். கோவந்த குடி, எனவே கோவந்த குடி ஆகிற்று. கையிலிருந்து ஆதிசேஷன் போட்டி போட்டு வாயுதேவனால் கொண்டு வரப்பட்ட 2 மலைச்சிகரங்களிலே ஒன்று நல்லூர், மற்றொன்று ஆவூர். இங்குள்ள 2 அம்பிகைகளிலே மங்களாம்பிகை குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டாள். பங்கஜவல்லி, இது பழமையான தேவாரத்திலே பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் என்று சிறப்பு பெற்ற மங்களாம்பிகை சன்னதிக்கே ஏற்றமுண்டு. மணிக்கூடம், அஸ்வத்தனம் என்ற பிற பெயர்களும் இந்த க்ஷேத்திரத்திற்கு உண்டு. இது ஒரு பைரவ க்ஷேத்திரம். அஷ்டமி தோறும் பைரவர்கள் விசேஷமாக பூஜிக்கப்படுகின்றனர். இவ்விடத்திலே சம்பந்த பெருமான் வந்து தங்கியிருந்து பாடுகின்றார். புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார் தம் மனத்தார் திங்கட்கண்ணியர் என்றொன்று காதலாளர் கை தொழுதேத்த இருந்த ஓரம் மின் உயர் மாளிகை மாட வீதி விரை கமல் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடராத ஆவூர் பசுபதி ஈஸ்வரம் பாடுனாவே என்று பாடி பரவிய உயர்ந்த திருத்தலம் ஆவூர் பசுபதீஸ்வரரிடம் அனுமதி பெற்று அடுத்து நாம் காண இருப்பது திருச்சக்தி முற்றம் என்கின்ற உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். ஊரிலிருந்து கிளம்பினால் 4 கிலோமீட்டர்களுக்குள்ளாக அமைந்துள்ளது திருச்சக்தி முற்றம். இத்திருத்தலம் குடமுருட்டி ஆற்றை தாண்டி டிஆர்பட்டினம் ரிவர் தாண்டி பழையாறை வடதலைக்கு அருகிலே உள்ள புராதனமான சிவாலயம் திருச்சக்தி முற்றம். இறைவன் சிவகொழுந்தி ஈசர் பெரிய நாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரம், ஸ்தலவக்ஷம், சூலதீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், கபிலதேவநாயனார், உமையப்பர் பாடி பரவிய திருத்தலம். இறைவனை உமை வழிபட்டு தழுவி முத்தமிட்டபடியினாலே சக்தி முத்தம் என்ற பெயரோடு வழங்குகின்றது. அப்பர் தனக்கு திருவடி தீட்சை அருணுமாறி வேண்டி பாட இறைவன் திருநல்லூருக்கு வந்து அந்த திருநல்லூரிலே திருவடி தீட்சை தந்ததை நாம் கண்டோம். மூலவர் இறைவி இலிங்கத்தை கட்டித் தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்திலே காணப்படும் ஒரே சிவக்ஷேத்திரம் இதுதான். மூலவாயிலில் முன்னால் சக்தி முத்தம் தரும் தல ஐதீக மூர்த்தி உடையார். சம்பந்தர் தலத்து இறைவனிடம் இறைவன் அருளிய முத்துப்பந்தல் நிழலில் பட்டீஸ்வரம் சென்று வணங்கி பாடினார் என்று சரித்திரம். அப்பர் பெருமான் இவரது இறைவனை இறைஞ்சகையிலே தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி தேவன் குடிசிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி கொள்ளி இறை பள்ளி கோவல் வீரட்டங்கோகரணங்கோடிக்காவும் முல்லை முறவம் முருகன் பூண்டி முழையும் பழையாறை சக்தி முற்றங்கல்லில் இகழ் சீரார் காலத்தியம் கைநாதனை காணலாமே என்று க்ஷோத்திரக்கோவை திருத்தாண்டகத்திலே இதை பாடிச் செல்கின்றார். இறைவனிடம் திருவடி தீட்சை வேண்டும் என்று யாச்சித்து வரம் பெற்ற திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது பட்டீஸ்வரம் என்கின்ற உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம்.
கும்பகோணம் மாவட்டத்திற்கே ஒரு பெரிய ஏற்றம். பாடல் பெற்ற சிவாலயங்கள், திவ்ய தேசங்கள் அடுத்தடுத்து இருப்பதுதான் நமக்கு மிகவும் ஆனந்தகரமாக இருக்கின்றது. திரு சக்திவனேஸ்வரர் வருகின்ற திருச்சத்தி முற்றத்திலிருந்து நடந்தால் 5 நிமிடத்துக்குள்ளாக நாம் சென்று விடலாம். அத்துணை அருகில் உள்ளது திரு பட்டீஸ்வரம் என்கின்ற பிரசித்தமான தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் வருகின்ற திருத்தலம். ஞானாம்பிகை பல்வளை நாயகி உடனாய இறைவன் வன்னிமரத்தையே சரோட்சமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ஞான தீர்த்தமுடையது, கொடி தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர் சேக்கிழார், மார்க்கண்டேயர் வழிபட்ட திருத்தலம். பழையாறை திருக்கோவில் என்றே பெயர். இங்குள்ள துர்க்கை மிகவும் பிரசித்தியானவள். இவளே சோழராஜர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்தாள். காமதேனுவின் புதல்வி. பட்டி பூஜித்தபடியினாலே பட்டீஸ்வரம். அம்பிகை சவம் செய்ததினாலே தேவிவனம். ஞானசம்பந்தர் முத்துப்பந்தலின் கீழ் வரும் காட்சியை காண இறைவன் நந்தியை விலகி இருக்குமாறு சொன்னபடியால் 5 நந்திகளும் விலகியிலிருந்து சன்னிதியிலிருந்து விலகி உள்ள திருத்தலம். ராமேஸ்வரத்தில் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து திரும்பிய பொழுது இங்கும் வில்மணியால் கொடி தீர்த்தம் உண்டாகி வழிபட்டார் என்று ராமலிங்க சன்னதியும் கொடி தீர்த்தம் உடைய திருத்தலம். உயர்ந்ததான இங்கு ஸ்தல விநாயகராக அனுக்கிய விநாயகர் மதவாரண பிள்ளையார் அமர்ந்துள்ளார். அப்பரும் சம்பந்தரும் சேக்கிழாரும் பாடி பரவிய திருத்தலம். விஸ்வாமித்தர் பிரம்மரிஷி பட்டம் பெற்ற திருத்தலம். துர்க்கைகள் சோழகால பிரதிஷ்ட காவல் தெய்வமாகும். பிரசித்தியான காவல் தெய்வமாக இவர் கருதப்படுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது பழையாறை வடத்தளி திருக்கோயில் ஆகும். திருச்சிற்றம்பலம். இந்த பழையாறை வடத்தளி என்பது சக்திவினேஸ்வரர் சக்தி முற்றத்திலிருந்து மிக அருகில் உள்ளது. பட்டீஸ்வரத்திலிருந்தும் நடந்தே செல்லலாம். 5 நிமிடத்துக்குள்ளாக நடந்து செல்லக்கூடிய நிலையில்தான் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இதுதான் கும்பகோணம் மாவட்டத்திலேயே மிகவும் சந்தோஷகரமான விஷயம். அடிக்கடி அடிதோறும் இறைவன் இருந்து அமர்ந்து அன்று முதல் இன்று வரையில் ஏழை செய்யும் திருக்கோவில்கள், அதை பாட வந்த சைவ சமய குறவர்களின் திருவாயுமுதம், இதற்றினால் நாம் இறைவனின் பெருமையை உணர்ந்து வழிபட்டு சந்தோஷப்படுகின்றோம். பழையாறை வடதளி திருக்கோயில், தர்மபுரீஸ்வரர் மாடக்கோவில், விமலநாயகி சோமகலாம்பிகை உடனாய நெல்லி மரம் வில்வமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு சோமதீர்த்தத்தின் கரையிலே அப்பர் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் கருடன் ஆதிசேஷன் வழிபட்ட திருத்தலம். தெற்கிலும் வடக்கிலும் முடிகொண்டான் ஆறும் திருமலை ராயன் ஆறும் ஓடுகின்றது. முடிகொண்டான் ஆறு முற்காலத்திலே பழையாறு என்று அழைக்கப்பட்டதினால் இது பழையாறை வடதளை என்று வழங்கப்படும் திருத்தலமாகும். இத்திருத்தலத்திலே அடியேன் ஒரு மனை செல்லும் பொழுது மாலை வேளை ஆகிவிட்டது, தரிசனம் ஆகாது என்று நினைத்து வருந்திய பொழுது அங்குள்ள சிறார்கள் அடுத்த வீட்டிலே இருக்கின்ற சிவாச்சாரியார் வீட்டிலே என்னை கொண்டு விட அவரை நமஸ்கரித்து அவர் தந்த மூல திருவரையின் கருவறையின் சாவியை பெற்று சுவாமியை தரிசித்த பாக்கியம். இறைவன் நம் போன்ற சிறார்களுக்கும் கருணை செய்யக்கூடியவன், மரக்கருணை உரியவன். அவனை காண வேண்டும் என்று அவா மட்டும் இருந்து விட்டால் அடுத்த கணம் அதை நடத்தி தருவதிலே தன்னிகரற்றவன் இறைவன். அவனுடைய கருணையை என்னென்று சொல்வது? அப்பர் பெருமானோ, ஞானசம்பந்த பெருமானோ, சுந்தரோ, மணிவாசக பெருந்தகையோ பெற்ற பேரே அல்ல. நம் போன்ற குழவைகளுக்கும் இறைவன் கருணை செய்ய காத்திருக்கின்றான் என்பது இங்கு வந்தால்தான் தெரிகின்றது. இறைவன் தன்னை கொண்டாடும் அப்பர் பெருமான் கூறுகின்றார், தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்னுள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் என்று ஆரம்பித்து க்ஷேத்திர திருக்கோவையிலே திருத்தாண்டகம் ரீதியிலே இத்தலத்தையும் பாடி இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். அவரிடம் பிரியா விடை பெற்று நாம் அடுத்து காண இருப்பது திருவலஞ்சுழி என்கின்ற உயர்ந்ததான புராதன சிவக்ஷேத்திரம் தன்னை காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.